ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியாக இந்த கெரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஓஜிடி ஐஐடி முடிச்சு இந்த காமி 3 காமி 2 வர்றப்போ இந்த ஷெஃப்பு அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். அவனோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேட் டிசிஷனை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நிறையா பேர் இதை கண்டிப்பாக இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா லைஃப்பில் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷனுக்கு வந்துடாதீங்க. அவங்க லைஃப் முடிஞ்சு போன விஷயத்த சொல்கிறாங்க. அது உங்கள் லைஃப்பில் நடக்கணுங்கிறது 100% எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்கள் லைஃப்பில் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களோட லைஃப்ங்கிறது வேற. நீங்கள் வளர்ந்து வந்த இடம், நீங்கள் வந்த பாதை அனைத்தும் வேற. அவங்க லைஃப்பில் நடந்தது உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு 100% அவசியமே கிடையாது. இதை நான் உணர்ந்துக்கிறதுக்கு, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட லைஃப்பில் அப்படி தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கேட்கும்போது நான் என்ன நினச்சேன், 1000 விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நீ இதை அப்படி நல்லா பண்ணு, அதெல்லாம் பண்ணு, அந்த விஷயம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங் சொல்லுவான்னு வச்சுங்களேன், அந்த 1000 நல்ல விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது. அந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் மட்டும் நம்ம லைஃப்பில் நம்ம நிறையா வாட்டி போய் ஃப்யூச்சரை பற்றி பயமாகவே நினச்சி ப்ரெசன்ஸில் நல்ல க்ரோத்தும் இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே நம்ம லைஃப் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். சீரியஸாக அது நிறையா ஒரு லைஃப்பில் நடக்கும். ஸோ என்றைக்குமே தப்பாக பண்ணாதீங்க. மற்றவங்க லைஃப்பில் நடக்கிறது நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட பாதங்கிறது வேறு, உங்களோட லைஃப் அட்வென்ச்சரே வேறு. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி அப்படியே கொண்டு போங்க. இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், பயப்படாதீங்க. தயவுசெய்து பயப்படாதீங்க. பயப்படணும் அவசியம் இல்லை. தெரியல அவ்வளோதான். அதை ஒத்துக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. உனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது கூட தெரியாதா? தெரியல தான். அது எதுக்கு மறைக்கணும்? அவசியமே கிடையாது. ஸோ அதனால நமக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ஷெஃப்கள் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, என்னென்னவோ வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் இப்படி பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பானம் உங்களை எல்லாத்துக்குள்ளேயும் வரும். ஓகேங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் போடுற வச்சுட்டு அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம், இவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க போல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் வேலை தெரியும் தான். அவங்களோட வேலை கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய பார்த்து அவங்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி அவங்க நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஷெஃப் கரியரில் அதான் நடக்கும். எல்லாரும் ட்ரெண்டியாக போஸ்ட் போடுறாங்க. என்ன நினைப்பாங்க, நம்ம அவங்கள மாதிரி பண்ணணும். உங்களோட அந்த பியூரிட்டி, உங்களோட அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த சிக்னேச்சர் வந்தால் அந்த நல்லா பண்ணும் அப்படிங்கிற சிக்னேச்சர் போய் மற்றவங்கள மாதிரி பண்ணணுன்னே நம்மளோட அந்த க்ரியேட்டிவிட்டியே போயிடும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். 100% ஃபோக்கஸ் உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி அவங்க நினைக்க அவங்கள மாதிரி ஆகணும்னா அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு வே கிரியேட் பண்ணுங்க. அப்படிங்களா? இது நான் 2வது விஷயம் கற்றுக்கிட்டு இந்த கெரியரில் மேலே வரும்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்கள என்ன காப்பிடிங்க. தப்பு இல்லை. ஐடியாஸ்லாம் நிறைய விஷயம் எடுக்கலாம். நானுமே நிறைய விஷயம் எடுப்பேன், பொய்யெல்லாம் சொல்லலை. நிறைய விஷயங்கள் நான் இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் எடுக்க தான் செய்கிறேன். பட் உங்களோட கிரியேட்டிவ்ங்கிறது இருக்கணும். 100% மற்றவங்க பண்ணுறதே பண்ணக்கூடாது. கிரியேட்டிவ் நீங்களும் யோசிக்கணும். அதே விஷயம் நிறைய ஷெஃப்ங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, கிரியேட்டிவ் ரொம்ப விஷயங்கள் யோசிக்கணும். இப்போ ஒரு டிஷ்ஷு தான், ஒரு பன் இருக்குன்னா அந்த பண்ணை எப்படி ப்ரெசரைஸ் பண்ணலாம், எப்படி கார்னிஷ் பண்ணலாம், எப்படி ஒரு வித்தியாசமான இதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த திங்கிங் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலை 100% ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வரும். எனி டைம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியல, இந்த இடத்துல வேலை பார்த்துருக்க நம்ம என்ன பண்ணுறது, ஃபியூச்சரில் நம்மளெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அந்த பயம் நிறையா வரும். ஏன்னா எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வரதான் போகிறோம். நீங்கள் பண்ணுற வேலையில் 100% எஃபர்ட் போட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஈஸியான வேலையோ ஹார்டான வேலையோ என்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிங்கன்னா, நீங்கள் அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான பாதையை அந்த அந்த நம்ம கடவுளாக வந்துக்கிற அந்த கெரியர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். சீரியஸாக ஒரு அட்வென்ச்சருங்க. ஷெஃப்ங்கிற லைஃப் அட்வென்ச்சர் மாதிரி. ஏன் அந்த பயம் வருது, நிறைய பேர் ஏன் ஃபீல்ட் அவுட் ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்கிற நிறைய விஷயத்தை கேட்டு பயம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வேலை நல்லா தெரியாது.
ஸோ நிறைய பேர் பார்க்குறத வச்சு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ஷெஃப்ஸ்லாம் பண்ணுறத பார்த்து பெரிய பெரிய ஷெஃப்லாம் ஏன்னா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னைக்குமே 10வது சாப்டர் ஒப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம ஒப்பிட்டுக்கிறோம், நம்ம ஒப்பிட்டு நம்ம மட்டும் இப்படி இருக்கவே, ஏன்னா அவன் நிறைய விஷயத்த கடந்து வந்திருப்பான், அவன் இப்போ அப்படி இருக்கான். நீ இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறான், அவனோட கம்பேர் பண்ணி நீ பயந்துகிட்டு இருப்போம். கெரியர் தொடங்குறதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருப்போம் உட்காந்து, ஐயோ போச்சே எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே. அந்த பயத்தில் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் கெரியர் விட்டே ஓடிடுவோம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கற்றுக்கணும் அந்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து ஃபைன் டியூன் நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க. நிறைய விஷயத்தில் வந்து அடிப்படணும். எனி டைம் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க மாட்டீங்க. சீரியஸாக நிறைய பேர் நீங்கள் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வேணுக்கே தப்பு பண்ணக்கூடாது. தப்பாக நிறைய ஏதாவது கிரியேட்டிவாக யோசிப்பீங்க, அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. என் லைஃப்பில் நடந்தது, என்னோட ஷெஃபே என்னை ஃபுல்லாக தள்ளியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து நான் கிரியேட்டிவ் மீன்ஸ் எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன். சீரியஸாக நான் வந்து இந்த மற்றவங்க இது பண்ணுறத பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஸோ அது பண்ணிவிட்டு அது மற்றவங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவங்க மிஸ்டேக் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ், அவங்க மிஸ்டேக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் க்ரோத். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் க்ரோத்னா. எனி டைம் எல்லாரும் அப்ரிஷியேட்டே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நினச்சிங்கன்னா அப்ரிஷியேட்டுக்கு அப்புறம் அது ஒன்றுமே இல்லை அந்த டிஷ்ஷில். ஸோ அதில் வந்து கற்றுக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் வந்து என்ன நம்மளை திட்டிகிட்டே இருக்கான், என்ன நம்மளை எதுக்கெடுத்தாலும் ஃபுல்லாக தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க, ஏன் நம்ம வேலை பார்க்குறோம் அதை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் வேலை பண்ணுறீங்க அதை கரெக்டாக பண்ணணும். இப்படின்னா இப்படி தான் போகணும். அதில் நீங்கள் 2-3 மிஸ்டேக் பண்ண ஏதாவது பண்ணுவோம். ஏன்னா ரியலாக நான் பார்த்துட்டேன் அந்த காமெடி பசங்க பண்ணுறது அந்த சேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவன் நினைப்பான் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் 12 மணி நேரம், என்னை ஃபுல்லாக தள்ளுறான். ஃபுல்லாக கிடையாது, வேலை எல்லாரும் தான் பார்க்குறாங்க. அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அதை கரெக்டாக பண்ணனால தான் உங்களை வந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக வேலையை முடிச்சேன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒருத்தவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் கோயிங் ராங். இல்லை ஏதாவது டவுட் இருக்கணும், இல்லை நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு இது சம்திங் இருக்க போது மட்டும்தான் உங்களை பற்றின கொஸ்டின் ரைஸ் ஆகுமே தவிர மிச்சப்படி சும்மாலாம் யாரும் தள்ள மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே உங்களை வந்து ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் தேங்க்ஸ் சொல்லிடுங்க எப்பவுமே. ஏன்னா அவன் வந்து உங்களோட மிஸ்டேக்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான்னு நினச்சிக்கோங்க. நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் அவனே நினச்சிக்குவேன். ஓகேங்களா. எனக்கு அந்த ஈகோவை மட்டும் தள்ளி தூக்கி போட்டுருங்க. எல்லாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஈகோவும் வந்துடக்கூடாது. ஈகோ வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேர்னிங் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும் உனக்குள்ளேயே. சீரியஸாக என் லைஃப்பில் நான் இதுவும் கற்றுக்கிட்டது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கெரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காமி 3 காமி 2 அந்த ஓஜிடி இந்த மாதிரி நேரத்தில் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. நம்ம பொசிஷனில் இருக்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு அந்த செல்ஃப் டவுட் வந்துடும். நம்மளால முடியுமா, ஒரு மேலே கெரியர்கள் மேலே வந்துடும் அப்படிங்கிற பயம் வந்துடும். ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, நம்ம கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற நிறைய பேர் துபாய் போவோம், அதுக்கு போவான், கப்பலுக்கு போவான், அதுக்கு போகிறானே. ஸோ நம்மளால ஒன்றுமே பண்ண நகர முடியலையே. இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நேரம் ஒன்று வரதான் போகுது. ஓகேங்களா. எல்லாரோட லைஃப்லையும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட வேலையில் வந்து ஒரு குட்டாயிருவீங்க. குட் மீன்ஸ் வேலைனா கரெக்டாக பண்ணி முடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் மிஸ்டேக் பண்ணி தான் இதாகும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து வேலை நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணீங்க. நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வேலை கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிச்சிங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்து மூவ் ஆகிறதுக்கான கெரியரில் மூவ் ஆகிறதுக்கான பாதை ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இது நான் உண்மையிலே கற்றுக்கிட்டது. சீரியஸாக நீங்கள் பண்ணுற வேலையை ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணாலே போதும். சீரியஸாக டெய்லி வந்து நீங்கள் பண்ணுற வேலையை ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போகணுங்கிறதுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கான அந்த வேலையை வந்து அதுவே காட்டும். சீரியஸாக இன்னொன்று வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். எத்தனை பேர் நம்பினீங்க, நானே முன்னாடி நம்புறதே கிடையாது. ஸோ செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும் நமக்கு. அதை தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. லைஃப்பில் முன்னேறுன்னு நினச்சிங்கன்னா சீரியஸாக நம்ம செல்ஃப் டவுட் வரும். அவனா அப்படி பண்ணுறானே, ஸோ இவெல்லாம் அப்படி பண்ணுறானே, எதுக்கு அடுத்தவங்க பற்றி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்புங்க. இதுவும் நான் நிறைய நான் கற்றுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் யார், நான் எதுக்காண்டி இதை பண்ணுறேன், நான் எதுக்கு ஷெஃப் ஆகணும், ஒரு அந்த பர்பஸ் தெரியணும் உங்களுக்கு. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகேங்களா. மற்றவன மாதிரி ஆகணும், அந்த ஷெஃப் மாதிரி ஆகணும், இந்த ஷெஃப் ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. எதுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்க. மற்றவன மாதிரி ஆகணும், மற்றவனே ஆகணும். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு கேக் போட தெரியுதா, ஓகே அந்த கேக்கை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், என்னோட கிரியேட்டிவ் நான் என்ன போட முடியும், அப்படி தான் யோசிச்சு வளரணுமே தவிர மற்றவன மாதிரி தயவுசு நினைக்காதீங்க. ஸோ மற்றவனை பார்த்து உங்களோட லைஃப்பில் அந்த க்ரோத்தை இழந்துட்டு மற்றவனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம்.
யோகி பாபோட ஒரு இதில் சூப்பராக சொல்லுவாப்புல சீரியஸாக. நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இன்ஸ்டாவில் இந்த இதெல்லாம் பார்த்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான், அதுதான் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றுச்சு. ஸோ அவரோட சொல்லுவார், என்னைக்கு மற்றவங்க பற்றி நினைக்கிற விஷயம் அன்னைக்கே நீ காலி. சீரியஸாக நான் இப்போ தாங்க அதை உணர்ந்துக்கிட்டேன். சீரியஸாக முன்னாடிலாம் வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாத டயத்தில் கெரியரில் வர நேரத்தில் மற்றவங்க பற்றி யோசிச்சு அவன் மட்டும் எல்லாம் பண்ணுறானே, நம்மளால ஏன் பண்ண முடியல, நம்மளால ஏன் பண்ண முடியல, நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தவிர நமக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் நம்ம வேலையில். அதான் நம்ம பண்ணுற தப்பே. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குற தினம் ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டால் அவனு சொல்லி இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது அப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே கற்றுக்கிறதாங்க, எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அதுதான் சொல்ல வர. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் நம்பணும். என்னடா இது மாதிரி மோட்டிவேஷனாக பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த கெரியரில் க்ரோத் பார்க்கணும்னு நினச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மென்டலி அந்த எமோஷ்னலி எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்க, என் லைஃப்பில் நடந்தது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பெரிய லைஃப் லெசன் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா கண்டிப்பாக நான் அதை சொல்லி ஆகணும். என்றைக்குமே வந்து ஒரு வேலை தெரிஞ்ச உடனே நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த மைண்ட் தாட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஜாப்பில் இதுதான் வேலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நமக்கு எல்லா விஷயமும் தெரியாமல் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஈகோ உள்ள இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஈகோ வச்சு என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் அங்கேயே ஸ்டாப். சீரியஸ்லி பி ஆனஸ்ட். நல்ல லைஃப்பில் சம்டைம் நடந்திருக்கு. ஏன்னா உனக்கு இல்லை வேலை பார்ப்பானுங்க, உங்களுக்கு வேலை தெரியும் ஆல்ரெடி, அவன் பண்ணுற வேலையை நீங்கள் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ என்ன நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வந்து கோவம் வரும். நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, அந்த மைண்ட் தாட், அந்த தாட்டு வரும். ஸோ ஒரு ஆட்டிடியூடு வரும். இதெல்லாம் என்றைக்குமே லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஷெஃப் லைஃப்ங்கிறது எவ்ரிடே கற்றுக்கணும். நம்ம வந்து க்ரோத்தை நோக்கி தான் போகணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஈகோ வரக்கூடாது லைஃப்பில் என்றைக்குமே. ஸோ நம்மளோட க்ரோத்துங்கிறது அப்படியே ஐடியாயிரும். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்குவேன். 10 year எக்ஸ்பீரியன்ஸ், 20 year எக்ஸ்பீரியன்ஸ் லெசன் மேட்டர். எல்லாருமே தினம் கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. பெரிய ஷெஃபாக இருந்தால் அவங்களும் கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த லேர்னிங் நம்ம லேர்ன் பண்ணணும், டெய்லி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட் எப்பயும் கொண்டு வந்து அந்த மிச்சப்படி ஈகோவை தயவுசு தள்ளில் ஏற்றிக்காதீங்க. பெரிய எதிரி உங்களுக்கு. சும்மா தூண்டி பார்ப்பாங்க. இந்த சர்வீஸ்காரங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தூண்டி பார்ப்பாங்க அவங்களை சம்டைம்ஸு. ஸோ அதெல்லாம் என்றைக்குமே எடுத்துக்காதீங்க. உங்களோட வேலை நீங்கள் 100% நல்லா கொடுக்க பாருங்க. மற்றவன் லைஃப்பை நினச்சி நம்ம லைஃப் இப்படி தான் நடக்கிறது அந்த இதையும் விட்டுருங்க. இன்னொன்று வந்து உங்களோட கெரியரை நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத மற்றி யோசிங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க, தேவையே கிடையாது. என்னோட லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது சீரியஸ் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என் மைண்டில் என்ன வச்சோ அதை அப்படியே சொன்னேன், ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். என்ன மைண்டில் நான் இந்த 2-3 வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னா அது ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சு, இன்னும் முடியலை. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது, இந்த மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது. இந்த இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுல, முன்னால் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோவா வந்து யாரும் வீடியோஸ் அந்த அளவுக்குலாம் நான் பார்க்குறது கிடையாது. நிறையா சும்மா ஃபாலோ பண்ணுறது, சும்மா அந்த காரு பைக்கு தான் ஃபாலோ பண்ணுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷெஃப் அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன நான் மறந்து அவங்கள மாதிரி பண்ணணுங்கிற அந்த மைண்ட் தாட் வந்துச்சு. அங்கனக்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலி. நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் க்ளோஸ் ஆகி மற்றவங்களே பற்றியே பார்த்து அவங்கள மாதிரியே பண்ணணும், அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் பாருங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய விஷயம் யோசிச்சு அதை எப்படி மாடிஃபை பண்ணி நிறைய விஷயங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம எப்படி இதாக முடியும் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அவங்க மட்டும் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்களே, நம்மளால ஏன் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. என்றைக்குமே சாப்டர் 1 வந்து சாப்டர் 10ஓட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சாப்டர் 1லேருந்து ஆரம்பிக்கும் போது சாப்டர் 10 பார்க்கல, ஆஹா சூப்பராக இருக்கே சாப்டர் 10 அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களும் சாப்டர் 1லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களும் உங்களை மாதிரி இருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் அவங்க டெய்லி பேசிஸில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க சாப்டர் 10க்கு போனப்போ நீங்கள் சாப்டர் 1ல் இருக்கும்போது பார்க்கல, ஆஹா அப்படின்னு தோணுது. நீங்கள் சாப்டர் 10க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காம அவங்கள மாதிரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மட்டும் லைஃப்பில் பாருங்கள். ஏன்னா வந்து ஷெஃப் அந்த ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டே பை டே ட்ரெண்டில் என்ன போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. மற்றவங்க பார்த்து பொறாமையும் படாதீங்க லைஃப்பில். அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து உங்களை அழிச்சிடும் சீரியஸாக. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த கெரியரை பற்றி ரொம்ப பயம் அதிகமாக வரும். எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நிறையா அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக வந்திருக்கு. நமக்கு வேலை கிடைக்குமா, இந்த இடத்த விட்டு போனால் வேறு இடத்துல வேலை கிடைக்குமா, நமக்கு என்ன வேலை தெரியும், உண்மையிலே நமக்கு வேறு அடுத்த போஸ்டிங் போவோமா, இந்த மாதிரி டவுட்லாம் வரும். அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற வேலையில் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கா, உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா,
வராத பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. நானுமே வந்து இந்த வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு 1000 வாட்டி யோசித்தேன். 1000 வாட்டி நிறைய வாட்டி ஐயோ நம்ம போடலாம், நம்ம போட்டால் வந்து நம்ம என்ன பேச போகிறோம், நிறைய விஷயம் நம்ம என்ன இது பண்ணிட்டோம்னு சொல்லி வீடியோ போடுறோம் அப்படின்னு நினச்சேன். என் லைஃப்பில் என்ன இருந்துச்சோ இந்த மிஸ்டேக் நிறைய பேர் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவோம். கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறத வச்சு ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள், தி வே ஆஃப் திங்கிங் மாறும், லைஃப்பில் எப்படி முன்னேறலாம்னு தோணும். ஏதாவது ஒரு வகையில் இதெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடையாது, என் லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ என்னோட ஒரு சில மைண்ட் தாட், ஒரு சில விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயத்த மாற்றினாலே போதும், லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த பாசிட்டிவ் திங்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். எனி டைம் டிஷ்ஷு இது ஃபுட்டு கிட்டு எல்லாம் இருக்குது தான். பட் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மென்டலி வந்து ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெஃபாக இருக்கிறப்போ அதிகமான ப்ரெஷர்ஸ் அதிகமான வரும். இதுக்கடுத்து அந்த சொல்கிற ஸ்டோரி, ஏன்னா ஒரு ஃபைட் ஆயிடுச்சு ஒருத்தனோட. ஸோ அது என்னோட கெரியரில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக அது நிறைய பேர் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அவ்வளோதான், ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்றைக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள் தயவுசெய்து. கெரியரில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுங்க. நான் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கைடே கிடையாது, கைடுங்கிறதே கிடையாது, யார்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது. லைஃப்பில் வச்சு ரெஸ்டாரண்ட்லேருந்து காண்டியில் இருந்துட்டு அப்படி ஏதோ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன் என் ஃப்ரெண்டு மூலமாக. என் ஃப்ரெண்டை எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நான் இன்னைக்கு கிடையாது. அங்கே போனால் ஒரு அண்ணே இருந்தார், அவர் தான் எனக்கு ட்ரையலுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் என்ன நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்குமே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து போகிறதுக்கான பாதுங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து லைஃப்பில் மற்றவங்க வந்து பொறாமப்படாதீங்க. கெரியரில் நம்ம எப்படி க்ரோத் ஆகி மேலே வரணும்னு யோசிங்க. என்னைக்குமே மற்றவங்க சொல்கிற நெகட்டிவ் திங்ஸ், மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நடக்கும்னு மட்டும் என்னைக்கு நினச்சிடாதீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திங்கே இதுதான் ஃபஸ்ட்டு எதிரியே. மற்றவான்னு சொல்கிறத வச்சு நம்ம லைஃப்ல அப்படி தான் நடந்துங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளை அழிக்கிறது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ரெடி பண்ணது. எனக்கு டக்குன்னு தோணுச்சு, டக்குன்னு எடுத்து அப்படியே டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும், ஏன்னா அவன் தான் பெரிய எனிமி. ஸோ அதனால் வந்து எதையும் யோசிக்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன நல்லா வரும், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க ஓகேங்களா. மற்றவங்க பற்றி யோசிக்காதீங்க, அதை தான் நான் திரும்பி சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஏதாவது ஒரு மினிட்ல, ஏதாவது ஒரு செகண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக போட பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை ஏதாவது ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ எனக்கு தெரியும் நான் போடுறது உண்மையில நல்லா போடுறேன்னா இல்லை ஏதாவது ஒன்று மாற்றிக்கணும் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வேலை மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.